ஸ்பைசியாக பேக்கரி ஸ்டைலில் காலிஃப்ளவர் பக்கோடா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 வாட்டி போல் கழுவிட்டிங்கனாலே போதும். நல்லா உள்ள பூச்சி எல்லாமே சுத்தமாகி கிளியராக வந்துடும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. 2-3 வாட்டி கழுவிட்டு 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 2.5 டீஸ்பூன் போல் சிக்கன் 65 பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய், அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். இப்போ எப்போவுமே அடுப்பு ஒரே ஃப்ளேமில் நல்லா சூடாகவே நல்லா ஃபாஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் வெந்து நமக்கு சூப்பராக எல்லாமே கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். பேக்கரி ஸ்டைல் காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.